ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேடம் ரோஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தொப்பை சாணம் தான் காய்ச்ச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம தொப்பை சாவை வேக வச்சுக்க போகிறோம். வேக வச்சுக்கலாம். தண்ணியை ஊற்றிக்கலாம், தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சாச்சு. இப்போ ஒரு 5-6 விசில் விட்டால் போதும், அது நல்லா வெந்துடும். இப்போ மூடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஒன்று எடுத்துருக்கோம், வெங்காயம் சவுச்சவ் எடுத்துருக்கோம். வாங்க தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடு வந்துக்கிட்டோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கு. போட்டுக்கலாம். தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம தொப்பை சாவே வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வேணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கணும். தேவையான உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா தாளித்து விட்டாச்சு. இப்போ வந்து 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ மூடிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் கரைச்சிக்கலாம். தேங்காய் கரைச்சிட்டு ஸ்டோவ் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் நல்லா இதாகணுன்னு அடக்கி வச்சிட வேண்டியதான். வாங்க வந்து சட்டியை மாற்றிக்கலாம். இப்போ வந்து சட்டியை மாற்றியாச்சு. இப்போ தேங்காய் கரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டு வச்சு இப்போ கரைச்சி விட்டுக்கலாம். தேங்காய் கரைச்சாச்சு. இப்போ நல்லா கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை பை. நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா?